Welcome to Mini Boss, sponsored by My India 24/7. My India 24/7. Co-sponsored by அதுவும் வேறு யாரும் இல்லை, நாங்கள் தான். நீ நம்ம யாரை பார்க்க போகிறோன்னா ஒரு பிரபல தயாரிப்பாளர், ப்ரொடியூசர், பச்சை ஸ்டூடியோ அப்படின்னு ஒரு கம்பெனி வச்சுருக்கிற ஒரு பச்சை ராஜாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். பச்சை ராஜா அழைக்கலாமா? வெல்கம் சார். அப்புறம் சார் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போல. என் படம் ரிலீஸ் ஆகிருக்குல்ல, அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. ஆமாம் சார். படம் பயங்கரமான வெற்றியை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கு. சரி, ஆக்சுவலி நீ காலைல தான் படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வெற்றி நோக்கி போயிட்டுருக்குன்றீங்க. ஆமாம், காலைல வந்து வெற்றி நோக்கி போகிற பாதை தானே அது. என்னது? இப்போ மக்கள் எல்லாருமே பயங்கரமாக கொண்டாடுறாங்க படத்தை. ஓ ஆமாம். அது மக்கள் கொண்டாடுறாங்கன்னா அது அமரன் படங்க, அது உங்கள் படம் இல்லை, அது ராஜ்கவ் இன்டர்நேஷனல் படம் தானே. ஐயா, நீங்கள் தப்பாக எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஓ, உங்கள் மச்சான்? என் மச்சான் பிள்ளைங்க இல்லை, வில்லுலாம் விடுறாரு, பயங்கரமாக இருக்குது படம். ஆமாம் சார், அந்த முதல்ல வாயில் வேற ஏதோ விளையாடுறாரு. ஏன்னா நாங்கள் ரொம்ப செலவு பண்ணியிருக்கோம் படத்துக்கு. முதலே வர வச்சுருக்கோம். அப்புறம் போர்க்காலத்தில் நடக்கிற மாதிரி நிறைய சண்டை காட்சிகள் இருக்குது. நம்ம டைரக்டர் இருக்காரு பாருங்க. ஆமாம், அவர் வெளுத்து வாங்குறாரு. அவர் கூட பிரபல ஹீரோ வச்சு ஒரு 5 படம் எடுத்தாரு. ஆமாம், அதெல்லாம் என்னங்க படம், இதை பாருங்க படத்தை. சும்மா அள்ளி வீசுது. நீங்க பாத்தீங்களா படம் எப்படி இருந்துச்சு? கமெண்டே வரலீங்களே. இல்லை, அது இன்னைக்கு தானே நம்ம படம் ரிலீஸ் ஆயிருக்கு. போவோம் 2000 கோடி கண்டிப்பாக தொட்டுரும். ஓ, 2000 கோடி சார். ஏன்னா இது வந்து 3000 ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே நாங்கள் வந்து வாங்கியிருக்காங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதான் சார், அந்த 3000 ஸ்க்ரீன் சொன்னீங்க இல்லைங்களா, அவங்களாம் வந்து ஃபாரினில் படத்தை பார்த்து ரிலீஸ் பண்ணிங்களா முன்னாடி நேற்று, அதை பார்த்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த படம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நான் அமரனே போதும் அப்படின்ட்டு திரும்பி அவங்க கண்டினியூ பண்ண கேள்விப்பட்டோம். இல்லை, அது யாரும் உங்களுக்கு பொய்யான தகவல் சொல்லியிருக்காங்க. எப்படி சார், நீங்கள் படம் ஓடுது ஹிட்டுன்னு சொல்கிறதுலாம் நல்ல தகவல், நாங்கள் சொல்கிறதுலாம் பொய்யான தகவல் இல்லையா? கூட்டிகிட்டு வந்து அசிங்கப்படுத்துறீங்க நல்ல மனுஷனை. அப்புறம் சார், இல்லை நீங்கள் ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறீங்க. இல்லை சார், படம் பார்த்துட்டு ஆதங்கத்தில் பேசுகிறோம். ஓ, படம் பார்த்துட்டிங்களா? பார்த்து அது ஏன் கேட்குறீங்க சார், நம்மளும் ஒரு அந்த ஃபீல்டில் தான் இருக்கோம்ல, அந்த ஃபீல்டில் இதெல்லாம் போய் படம் பார்த்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் நான் பண்ண ஒரே தப்பு என்னன்னா அந்த படத்துக்கு போனதான் சார். நக்கல்யா அவனுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். என்ன நீங்கள், நான் வந்து அந்த படத்தை இல்லை ஆக்சுவலி என்னன்னா, நான் உங்களுக்காகலாம் போகல, உங்களுக்காகவும் அந்த டேரக்டருக்காகவும் போகல, நீங்கள் உங்கள் மச்சான் இருக்கார்ல, அவருக்காக தான் போனேன். சரி, ஓகே, மனுஷன் ஒரு 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு காஞ்சி போயிருக்காப்புல, அந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுவாப்புல, ஏன்னா ஒரு சாதிப்பாப்பன்ற ஒரு நினப்பில் தான் நான் போனேன். ஆக்சுவலி நான் போன விஷயமே அதுதான். ஆனால் டிசப்பாயின்ட் கொஞ்சம், ஆனால் பரவாயில்ல, அது கிலோ கணக்கில் ஆயிடுச்சுங்க. அது என்ன ஒன்றும் முடியல. ஏன்னா ஒரு சிலதுலாம் ஒரு பாட்டுன்னு இருக்கும், ரொம்ப சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். ஒரு தர்ம சங்கர நிலைமை. எப்படி பேசுறீங்க? படம் நேஷனல் அவார்டுக்கு போயிட்டு இருக்கு, நீங்க வேற ஒரு அளவுக்கு மேல பண்ண சார். சரி, படம் பார்த்த எனக்கே பிடிக்கல சார், நீங்கள் நேஷனல் அவார்ட்லாம் போய் அவங்க கழுவி ஊற்றுறோம். அதாவது நேஷனல் அவார்டுக்கு போக வேண்டிய படம் நிறைய பேருக்கு பிடிக்காது. அதாவது பிடிக்காதவங்களும் இருப்பாங்கல்ல, எல்லாருக்குமே படம் பிடிச்சிருமா? விவரம் நிறைய பேர் படம் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு அது சரியில்லை சொல்லலைங்க சார். நிறைய பேர் யார் சார், இங்கே யாராவது காட்டுங்களா, ஒருத்தவனை காட்டுங்க, நான் இந்த தொழிலை விட்டு போயிடுறேன் சார், இந்த ஃபீல்டை விட்டே போயிடுறேன் சொல்லுவாங்க. இருங்க, யார்? மக்கள் சொல்லுவாங்க. யாராக இருக்கீங்களா?
சொல்லுங்கள் சொல்லுங்கள். வாங்க வாங்க உள்ள வாங்க வாங்க வணக்கம் சார். உள்ள வாங்க. நம்ம படம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோப்பா மேக்கிங் அப்படி இருக்கு சார். சை என்ன நீங்கள் சை சை சை. அப்புறம் படம் பார்த்தீங்க? சூப்பரா அப்படிங்களா? ஆமாம் சார். ஐயோ. சூர்யா சார் ஆக்டிங்காக போகலாம் சார். அப்படியா? ஆமாம். ஆ. ப்ரொடியூசர் பக்காவா செலவு பண்ணியிருக்காரு. அவரோட தைரியத்துக்கு எப்பா சாமி போதும்டா ஓட்டுறது ரீல அந்து போச்சு. நன்றி. சரி இல்லை இல்லை ஒரு நிமிஷம் ஓகே ஓகே கொஞ்சம் ஃபோனை கொஞ்சம் காட்டுங்க. இல்லை ஒரு செல்ஃபி எடுக்கலாம் தான். கரெக்ட் ஒரு நிமிஷம் இருக்காரு. அன்லாக் பண்ணுங்க. பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? இல்லை அவர் ஃபோட்டோ என் கூட தான். இல்லை இருங்க விஷயம் இருக்குங்க. கேமரா ஜூம் பண்ணுங்க. இதுக்கு சாரோட ரிலேஷன் வேற யாரும் இல்லை. அந்த கை தூக்கும் போதே தெரியும். இதெல்லாம் வந்து செட் ப்ராப்பர்ட்டின்ற சொல்லுவாங்கல்ல பிக் பாஸ், அந்த மாதிரி வந்து இவங்களோட ஆள் சொந்தக்காரர். இல்லை அது தெரியுதுங்களா? இல்லை சார். இல்லை நீங்கள் நீங்கள் போங்களேன். அப்புறம் ஏடாபுரமா அடிப்பேன். போங்க. வாங்க சார் சார் இப்படிலாம் பண்ணதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? ராஜா. அது மாதிரி பண்ணாதீங்க சார். சரி. நாங்கள் இருக்கோம். ப்ரொமோஷன் நாங்களே பண்ணுவோம். நீங்கள் சைடில் எங்ககிட்ட இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களே வந்து 2 பேரை வச்சு கை தூக்க சொல்லியிருப்போம். நீங்கள் வந்து நீங்கள் யாரை வேணாலும் கூப்பிட்டு கேட்கலாம். இப்போ இவர் வந்து தெரிஞ்சவருன்னு சொல்கிறீங்க எங்களுக்கு. அதான் கான்டாக்ட் லிஸ்ட் இருக்குது. மாமான்னு போட்டிருக்காருங்களே, பச்சை மாமான்னு பச்சையாக போட்டிருக்காருங்க. நீங்கள் பார்த்தீங்க தானே? இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான கீழ்த்தரமான செயல். பாருங்க. ஆனால் உங்கள் எந்த விளம்பரத்தையும் தேவையில்லாமல் பண்ண மாட்டோம் சார். புரியுதுங்களா? இல்லை யாருன்னு எங்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணாலும் எத்தனை படம் பண்ணாலும் எங்களுக்கு நீங்கள் முக்கியம் இல்லை. நான் உங்களோட மாமா இருக்கார்ல, அவரோட பையன் உங்கள் மச்சான், அவருக்கு இன்னொரு தம்பி இருக்காப்புல. என்ன என் குடும்பத்தை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு? ஆமாம் தெரியும். ஊரோட என்னங்க பையனை பற்றி யாருக்கும் தெரியாதா? பையான்ற ஒரு நல்ல ஒரு ஹீரோ. அவர் எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் நாங்களாம் அவரோட தீவிர ஃபேன்ஸ் தான் நாங்கள். ஆனால் உங்களால் அவங்களோட கெரியர் மாறுபடுமோ, கொஞ்சம் கஷ்டப்படுமோன்னு எனக்கு கொஞ்சம் யோசனையாக ஃபீலிங்காக இருக்குது. என்ன பிடிச்ச தரித்திரம் என்னை விட்டு போகிறது எனக்கே தெரியுது. எப்படி அதான் இப்போ நீ போறியே போங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். கண்டிப்பாக பண்ணுறேன். அடுத்த படம் நம்ம செகண்ட் படம் லீடு கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கல்ல. அடுத்த படம் டெஃபினட்டாக இதுக்கு மேலே தாங்க முடியாது குருநாதா. 2000 கூட அடிக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலி நான் இப்போ என்ன சொன்னேன்னா, உங்களுக்கு உங்கள் மச்சான் உங்கள் குடும்பத்து மேலே ஏதோ ஒரு நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் மாதிரியாக இருந்தால் நீங்கள் நல்லா பார்த்து பண்ணுங்கன்னு தான் சொன்னேன் தவிர அடுத்த படத்தை இதே பார்ட் 2 பண்ணுன்னு சொல்லவே இல்லை சார். இல்லை பார்ட் 2 நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இல்லை சார் அப்படி யாரும் எதிர்பார்க்கல சார். இதை திரும்பி கேட்போமா? கேட்டதே போதும் சார். அதே மாதிரி அதையா சார் நீங்களே அடிக்கடி ஒரு வாயை விட்டு வண்ணம் கேட்டுக்கிறீங்க. ஐயா வாயை பாரு வள்ளல்ல. அப்படிலாம் இல்லை. நான் உண்மையை தான் பேசுவேன். எனக்கு எப்பவுமே உண்மை பேசி தான் பழக்கம். இதுவே வந்து நம்ம எங்கள் தலைவர் எஸ்டிவி அவரை பற்றி நீங்கள் ரொம்ப கேவலமெல்லாம் பேசுனீங்க. அவன் தரக்குறவெல்லாம் பேசுனீங்க. ஆனால் அதுக்கப்புறம் போன படத்தில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணதால் மன்னிச்சு எப்படி பேசுகிறார் அப்படி பேசிட்டு அவர் தங்கம் அவர் வயரம் சொல்லிட்டு இது பண்ணி இதெல்லாம் உண்மையாக சொல்கிறேங்க. இதுக்கெல்லாம் பேரெல்லாம் ரொம்ப கலீஜுங்க. தென்னை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் ஒரு ஐயோப்பா உள்ளதான் ஆல்ரெடி கண்டஸ்ட்லாம் அடிச்சுக்கிறாங்க. பார்த்தா ஒயில் கார்டில் வந்து உங்களை வந்து நான் என்னத்த சொல்கிறேன் தெரியலங்க. சரி. ஆனால் ஆக்சுவலி இவர் ஏன் வந்தார்னா மிக முக்கியமான ஒரு ரீசன் என்னன்னா, ஆல்ரெடி படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆயிடுச்சு. பொதுவாக படம் சரியில்லைனா எல்லாம் சாணியை தடிப்பாங்க. இந்த படத்தை பார்த்தா மாடி வந்து டேரக்டாக அடிக்கும்னு சொல்கிறாங்க போல். அதனால தான் வந்து ஒயில் கார்டு டேட் அவரே உள்ளே வரான்னு நினைக்கிறேன். அதுதான் விஷயம், அதுதான் உண்மை. சார் அப்டேட் சொல்லிடுங்க சார் சீக்கிரம். சார் இல்லைங்க சார். பார்த்தீங்களா மக்கள் பாருங்க. இப்போ மக்கள் பாருங்க. கங்குவா 2 எதிர்பார்க்குறாங்க. உங்கள் சொந்தக்காரங்களாம் சொல்லுங்கள், எல்லாம் வெளியே விட மாட்டேன். ஐயா சார் கூப்பிடுங்க. கேளுங்க. கங்குவா 2 கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய ஒரு வசூலை வந்து ஈட்டும். ஏனென்றால் 2000 கோடி ஈட்டக்கூடிய கங்குவா அடுத்து பயப்படாதா கங்குவா 2வும் 4000 கோடியை ஈட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு
படம் தான் அது. ஆமாம், என்னோட டைரக்டர் அவர் அப்படி ஒரு படத்தை செதுக்கி இருக்கிறார். டைரக்டர் நல்லா செதுக்கியிருக்கார் சார். சார் உண்மையாக அந்த படத்தை பார்த்தேன். ஆனால் நல்ல FDFS தானே போனீங்க? ஆமாம் சார். இல்லை நம்ம டிக்கெட்லாம் வந்துச்சு, போயிட்டேன். நான் தான் அனுப்பிச்சி விட்டேன். அந்த குச்சமே இல்லை. ஓப்பனிங்கில் அந்த ஒரு ஒரு ஹீரோனா அவருக்கு ஒரு என்ட்ரி சூப்பராக கொடுப்பாங்க. என்ன 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 என்ட்ரி இப்போ என்ன நல்லான்றீங்க? அவரை நாங்கள் ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு வேடத்தில் காமிச்சிருக்கோம். எரி சார், காமெடி மாதிரி சிரிச்சிக்கின்னு இப்படி அடிக்கிறது, சிரிச்சிக்கின்னு இப்படி உதைக்கிறது, சிரிச்சிக்கின்னு பல்லு இப்படி குத்துறது, என்ன சார் இது? இதில் வேற ஒருத்தர் சொல்லுவார், யார்? யோகி பாபு. அதாவது சில பேருக்கு அப்படி தான், அந்த பணம் காசு வந்தால் எப்படின்னு அடிப்பாங்க இல்லையா? எனக்கு என்னையே தான் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல நீ? எல்லா படலையும் அடிக்கிறான், வெள்ளம் அடிக்கிறான், காமெடியும் அடிக்கிறான், குணச்சந்தமாக அடிக்கிறான்னு சொல்லிட்டு கலாச்சிருந்தாங்க. அந்த மாதிரி இப்போ யோகி பாபுலாம் பண்ணுறாரு போல். இருக்க ரொம்ப மகாமட்டமாக இருக்குது அந்த படத்தில் காமெடி. ரெட்டின்ஸு இவ்வளோ KS ரவிக்குமார் இந்த மாதிரிலாம் ஒரு கதை தெரிஞ்ச ஒன்று அவர்லாம் அவராகவே சொல்கிறணும், இந்த மாதிரி படத்துலாம் வரமாட்டாப்பா, எனக்கும் ஒரு கெரியர் இருக்குது, அந்த கெரியர் நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை அப்படின்னு அவர் போயிருக்கணும். சரி சார், இதுக்கு மேலே பேசி எனக்கு விருப்பமும் இல்லை, ஒரு கஷ்டமாகவும் கடுப்பாகவும் தான் இருக்குது. உங்களுக்கு சொல்கிற ஒரு பர்சனலாக ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், இதை கேளுங்க. ஃப்ரீ அட்வைஸ் தான், சொல்கிறீங்களா? சொல்லு. இல்லை, இந்த படம் வருது, படம் வந்ததுக்கப்புறம் வர விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணுங்கள், அதை ஏற்றுக்க. சூர்யா பார்த்தீங்கல்ல, இந்த படம் நீங்கள் இவ்வளோ குறை சொல்கிறீங்களே, மக்களுக்கு பிடிச்சிருக்கு. மக்களுக்கு பிடிச்சா எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரிங்க சார். சூர்யாவுக்கு எனக்கே பிடிக்கும் சார். சார் சூர்யாவோட ஃபேன் சார் நான். அப்புறம் என்ன? சூர்யாவை பிடிக்கும் சார். அவர் படம் எடுத்த ஒரு மாமனையும் அவரோட ப்ரொடியூசரையும் அந்த கதையும் எனக்கு பிடிக்கும்னு சொல்லணும் அவசியம் இல்லைல்ல. நான் ஓப்பனாக சும்மா தைரியமாக சொல்லுவேன், நான் சூர்யாவோட ஃபேன்னு சொல்லிட்டு. எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். சூர்யா பிடிக்கும்ல, இப்போ படம் பிடிச்சிருக்கு, விடுங்க சார். ஒரு திருந்தவே மாட்டா பொழுது பைத்தியகாரத்தனமா படம் விஷுவலும் இல்ல, எஃபெக்டும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. நம்ம இவரை உள்ளே அனுப்பிச்சிட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்து வந்துடலாம். சரிங்க சார், நீங்கள் உள்ளே போங்க. வீட்டுக்குள்ளே தண்ணி வசதி எல்லாம் இருக்குல்ல? இருக்கு சார். அங்கேயும் போய்ட்டு மார்க்கெட்டிங் பண்ணாங்க சார். அங்கே போய்ட்டு மைக்கெல்லாம் பிடிச்சி பேசாதீங்க. ஏங்க, அமரன் படமே அங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, நம்ம படத்தை பண்ண சார். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சு, அது விலை போன இடம், அது கத்திரிக்காய் விலை போயிடுச்சு. நீங்கள் விலை போகாத கத்திரிக்காய் சொத்த கத்திரிக்காய் வரீங்க, அதனால் நீங்கள்லாம் பேசக்கூடாது. அது ஹிட் ஆகி நல்லா போயிட்டுருக்கு. இப்படிலாம் பேசுன்னு வச்சிங்கன்னா இருக்கிற தேட்டருக்காரெல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுறேன். நன்றி. A few moments later. அந்த கண்டஸ்ட்கிட்ட பேசியே ரொம்ப எனர்ஜிலாம் போயிடுச்சு. இப்போ வரவாச்சு ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக வருவார்னு பார்ப்போம். ஆனால் எனர்ஜெட்டிக்காக வரக்கூடிய ஆள் தான். யாரை பார்க்க போகிறேன்னா, ஒரு பிரபல யூடியூபர், ஒரு அனல் பறக்கும் ஒரு பேச்சாளர், நம்ம சைமனோட விழுதுகள், சைமனோட தம்பி, அவர் தான் வந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்ம வரவேற்க போகிறோம். வரவேற்போமா? It sound right, boys. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி சார்? நல்லா இருக்கேன். நம்ம யூடியூப் இன்டர்வியூலாம் நிறைய பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். இல்லை, நீங்கள் எப்பயுமே உங்களுக்கு தாடிலாம் இருக்காது, இப்போ தாடிலாம் இருக்குது, அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்களுடைய அண்ணனுடைய கட்டளை அது. ஏன்னா எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறாரோ அதுதான் நாங்கள் செய்வோம் சார். க்யூட் சார், நீங்கள் ரொம்ப க்யூட். 2026 நாங்கள் தான். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம். என்ன டே அது சொல்லுங்க? எலெக்ஷன் டே. எங்க அண்ணன் சைமன் வெற்றி பெறுவார். வெற்றி பெற்று இந்த அரசியல் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். புரியுதுங்களா? ஆக்சுவலி சரியான பைத்தியம் பார்த்துருப்பீங்க, இது சரியாகாத பைத்தியம். சார், சாரை பற்றி நம்ம சொல்லணும், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். சாதாரண ஒரு கஷ்டவாளி குரூப்லேருந்து வந்த அவர் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் பேசியே ஒரு இடத்துக்கு தம்பியாக போய் உக்காந்தாரு. ஆனால் அப்போ கூட பணம் வரல, எதுவுமே கில்மெல்லாம் சேரலை. ஏன்னா அமௌண்ட்டு ரெவென்யூலாம் கிடையாது. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை.
இப்போ நம்ம இளைய தளபதி நம்ம டிவிக்கு மாநாடு இப்போ வந்ததுக்கு அப்புறம் அவரை பற்றி பேசிய உடனே அதுக்குள்ளே ஒரு அது பேர் என்ன டியாகோ டாடா டியாகோ காரே வாங்கிட்டாருங்க. அப்போ பார்த்துக்குங்க. ஆயிடுங்களா? நியூஸ் வந்துச்சு சார். வந்திருக்கோம். ஏன்னா நீங்கள் எதை வச்சு முதல்ல பண்ணீங்க, அண்ணனை பற்றி பேசுனீங்க, உங்கள் கட்சியை பற்றி பேசுனீங்க, அப்போ நீங்கள் ஃபேமஸே ஆகலை இல்லையா? ஆனால் இந்த ஒரு 27ஆம் தேதி நடந்துச்சு, அதை வச்சு பேசிகிட்டே இருக்கீங்க. தம்பி விஜேஎஸ் உங்களுக்கு சார் தம்பியில் சொல்லாங்க சார், அப்புறம் செம்மையாக கோவம் வந்து சார் எனக்கு. எங்கள் அண்ணன் எங்கள் எல்லாரும் தம்பின்னு தான் கூட அப்படி ஒரு பாச உணர்வோடு இருந்தால் தான் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க மனசில் நல்ல எண்ணங்கள் தோன்றும். புரியுதுங்களா? நல்ல எண்ணங்கள் தோணுனா தான் நம்ம எல்லா விஷயங்களையும் நல்லதாக பண்ண முடியும், அரசியலில் ஜெயிக்க முடியும். சார் உங்கள் அண்ணன் பாகுபலி கட்டப்பா மாதிரி சார், தம்பி இன்னொரு அதுக்கப்புறம் முதுகில் குத்திராரு சார் அவரு. நீங்க முதுகுல குத்துனதை நீங்க பாத்தீங்களா? நீங்க அவர் கூட இருந்திருக்கீங்களா? அவரோட டிராவல் பண்ணிருக்கீங்களா? சொல்லுங்க சார். அவரோட மனுஷனே பேச முடியாது சார், நாங்களாம் வாய்ப்பே இல்லை சார். ஆமா, அவர்கிட்ட மனுஷன் பேச முடியாது. ஏன்னா திறமசாலிகளுக்கு மட்டும்தான் அங்கே இடம், வேற யாருக்கும் அங்கே இடம் இல்லை. இந்த 15 வருஷத்துல என்ன சார் திறமை பண்ணிருக்கீங்க? பார்த்துக்கங்க, வீடியோவுக்கு பெரிய ஃபேன். ஆமா, சாரோட வீடியோவை பற்றி ஃபேன் சொன்னீங்க. சாரோட ஒரு நல்ல ஒரு வீடியோ பார்த்துடலாமா? என்ன வீடியோ பார்க்க போறீங்க? அதாவது சார், அது நான் சொல்ல தேவையில்ல. ஆக்சுவலி பொதுவாக உள்ளே போன ஒரு கண்டஸ்ட் தான் நம்ம வந்து குறும்படம் போட்டு காட்டுவோம். ஆனால் இவர் வந்து என்ட்ரன்ஸ்லேயே ஒரு குறும்படம் ஒன்று போட்டு காட்டுருவோமா சார்? பார்க்கலாமா சார்? பார்க்கலாம் சார். கொஞ்சம் தைரியமாக தண்ணி என்ன வேணுமா? தண்ணி வேணாம், எதுவும் வேணாம் சார். சரி பார்க்கலாம் சார். குறும்படத்தை பார்ப்போம். பார்க்கலாம், பாருங்கள். திரையரங்குக்குள்ள பட்டாசை கொடுத்துறான் பரதேசி பையன். அவனை கண்டிக்க வக்கில் இவர் நாட்டை திருத்த போறாரா? திரையரங்குக்குள்ள ரோகிணி தியேட்டருக்குள்ள பட்டாசு விட்டானா இல்லையாங்க? ஒரு ஏதோ ஒரு குப்பை படம் வாரிசுன்னு ஒரு படம், அந்த படத்தோட ட்ரெய்லர் லான்ச்ல தியேட்டர்ல சேர பூரா மொத்தமா நாசம் பண்ணிட்டான். பூரா பண்ணி மேஞ்ச மாதிரி இருந்துச்சு தியேட்டர். அப்ப அந்த சூழ்நிலையில வந்து சாதாரண ஒரு காமெடி பண்ணா கூட மக்கள் சிரிச்சு விடுறான், சின்ன நகைச்சுவை கூட. ஆனா இந்த படத்துல முழுக்க ஒரு நகைச்சுவை படம். இந்த பொங்கலுக்கு குடும்பத்தோட, குறிப்பா குழந்தைங்களோட ஒரு 3 மணி நேரம் போயிட்டு மகிழ்ச்சியா சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னா அதுக்கு வாரிசு மிகச்சிறந்த படம். குறும்படம் முடிச்சு, அவனோட பேச்சு முடிச்சு. இதில் நான் செய்தது என்ன தவறு என்று நான் கூறுகிறேன். எங்கள் அண்ணன் எனக்கு என்ன கட்டளை இட்டாரோ அதை தான் நான் செய்தேன். சரி, கம் டு த பாயிண்ட் சார். நீங்கள் இதே யூடியூப் சேனல் ஆரம்ப கட்ட நிலைமையில் நீங்கள் நம்ம வாரிசுக்கு ரிவ்யூ பண்ணீங்க, பார்த்தாங்க, மக்களும் பார்த்தாங்க. ஆமாம், அதில் வந்து வாரிசு 1000 கோடி தொடும் அந்த மாதிரி படம் குடும்பங்கள் எல்லாம் பார்க்கலாம்னு சொல்லி அப்படிலாம் சொன்னீங்க. ஆனால் அதே வாய், பல்லு வளர்க்காத வாய் இப்போ என்ன சொல்லிது பார்த்தீங்களா? இப்போ அதாவது இந்த மாடு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? பன்னி குட்டமா, கேவலமான படமா, ஃப்ளாப் படம். அந்த படத்தில் அப்படி என்ன இருக்குதுன்னு தான் நான் கேட்குறேன். வாரிசு நல்லா இருந்தது, அதுதான் அதோட கருத்தை நான் கூறினேன். அந்த படத்தை தாங்க சொல்றீங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? அதே படம், இந்த வாரிசு படத்தில் தான் நீங்கள் வந்து இப்போ ரோகிணி தேட்டரில் எரிச்சிங்க, பன்னி பயலுங்க சொல்கிறேன். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன், அந்த பன்னி பயலுக தான் உங்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் வீடியோ ஓட வச்சுருக்காங்க. அந்த மக்கள் இல்லை, அந்த பன்னி பயலுக இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வராது, ₹1 வராது. இன்றைக்கி இந்த சொக்கா ஃபேன் சட்டில் போட்டே இருக்க மாட்டீங்க இல்லைங்களா? நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. கரெக்டாக நான் சொல்கிறது. ஆமா சார், ஆமா சார். அப்படி சொல்லுங்கப்பா. நானே பேசியிருக்கேன், அப்படி நானும் ஒரு எதிரி மாதிரிலாம் தோணும்ல. சூப்பர் சார், சூப்பர் சார். சொல்லுங்க. என்ன மக்கள் எல்லாம் நீங்கள் அரசியல் நிற்கலான்னு பிளான் போட்டுறீங்களா? சார் நம்மளுக்கு அரசியலாம் வேணாம் சார், நம்மளுக்கு இதுலேயே நிறைய வேலை இருக்குது சார். அரசியல் வந்து உங்களுக்கு விளங்காது, புரியுதுங்களா? தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்கிறது ஆபத்து. ஆமாம் சார், அதை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து தளபதி ஃபேன்ஸ்லாம் வந்து நல்லவங்களாம் நினைக்காதீங்க, நிறைய பேர் மோசமானலாம் இருக்காங்க. எங்க ஒரு சமயம் இருக்க மாட்டாங்க. எங்க அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியாது.
அதான் சார் கருவுல எதிரியை முடிவு பண்ணிட்டு வந்தவர் தான் எங்க ஆளு சார். எங்க ஆளை பற்றியெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு அருகதையே இல்லை. சரிங்க சார். புரியுதுங்களா? எப்படி சார் அது ஒரே ஒரு ஒத்த மாநாடு, அது எந்த அளவுக்கு ஒரு ஆட்டம் அள்ளு சில்லு அதிர விட்டுருக்குல்ல. சும்மா அதறது இல்ல. ஆனால் அந்த மனுஷன் வேற லெவலு போல. சரி, இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ணுறீங்க அதை சொல்லுங்கள். இல்லை சார், நான் என்ன சொல்கிறேன்னா, ஒப்பிட்டவரை மறக்கூடாதுன்னு அது ஒரு நம்மளுக்கு படிச்சிருக்கோம். அதுதான் தமிழ் பண்பாடு வரலாறு எல்லாமே. அதான உண்மை. ஆமாம். தமிழை பற்றி நீ எனக்கு சொல்லி தரீங்களா? அதுதான் சார். ஓகே சார், தப்பு சார். நான் தமிழ் எனக்கு தெரியல சார். நான் அவ்வளோ படிக்கலாம் வச்சுக்கேன். நீங்கள் ரொம்ப படிச்சிருக்கீங்களா? தமிழோட பண்பாடு என்ன? உப்பிட்டவரை உள்ளவர் நினைக்கணும். அந்த உப்பிட்டவர் யார்? அந்த யூடியூப்பில் இருக்க உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த மக்கள் தானே. அந்த மக்களை நீங்கள் பன்னி பயலுங்கன்னு சொன்னது தப்பு தானே. இந்த பன்னி பயல கூட்டம் வந்து பட்டாசு கொளுத்துன்னு சொன்னது தப்பு தானே. சப்ஸ்கிரைபராக இருந்தாலுமே அவர்கள் செய்து தவறு தானே. ரோகிணி தேட்டரில் சேரை உடைச்சது தவறு தானே. ரோகிணி தேட்டரில் ஸ்க்ரீனு பட்டாசெல்லாம் போட்டு ஸ்க்ரீனை கிழிச்சிருக்காங்க, அது தப்பு தானே. அதுவும் ஒரு ட்ரெய்லருக்கு, ஒரு படத்துக்கு கூட. நீங்கள் சொல்லுங்கள், அது தப்பு தானே. தப்பு தானே. அதை வந்து அவர் அப்போ சொல்லியிருந்தா தப்பு தானே. அது ஏங்க விஜய் மாடு வந்ததுக்கப்புறம் சொல்கிறார் இப்போ தப்பு தானே? என்னங்க ஐயா அது? சார் சூப்பரா பண்ணீங்க சார். என்னோட பண்ணுங்க. தப்பு தானே. அதை வந்து அவர் அப்போ சொல்லியிருந்தா தப்பு தானே. அது ஏங்க விஜய் மாடு வந்ததுக்கப்புறம் சொல்கிறார் இப்போ தப்பு தானே. உங்களோட ஆக்டிங் நல்லா இருக்கு, வாழ்த்துக்கள் சார். நல்லா பண்ணுறீங்க சார். என் ஆக்டிங் செம்மையாக இருக்கும் சார். ஆமாம். இதே லவ்னா ஆயிரம் பிரச்சனை ஒரு சண்டை வரத்தான் செய்யும், ஒரு கேப் வரத்தான் செய்யும். அந்த கேப்பில் தான் நான் அவளை மிஸ் பண்ணுவோம், அவள் என்ன மிஸ் பண்ணுவான். இங்கே லவ் டெவலப் ஆகும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். அந்த கேப்பில் நீங்கள் வந்து வச்சிங்களேன், நல்லா இருக்கீங்களா சார்? சரி சார். சார் சும்மா ஃபன் பண்ணேன் சார். நீங்கள் எப்படியோ போங்க, எப்படியோ கெட்டு போங்க. நான் சொன்னது நல்லது தான், உங்களோட லைஃபுக்காக தான் சொன்னேன். இது உங்களுக்கு இல்லை, உங்கள் அண்ணனுக்கும் தான். அதனால் கேட்டால் கேட்டுங்க, கேட்கல ஓகே. யாரோ எதிரியை நீங்கள் உட்கார வைத்து. இல்லை சார், எதிரியை உட்கார வச்சுருக்கீங்க. இல்லை சார், மக்கள் சார். இது ஏன்னா நீங்கள் அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, பண்ணி பயலுன்னு சொன்னீங்கல்ல, அதை அழுத்தமாக மறுபடியும் சொல்ல வேண்டாம். அதனால தான் சார் இவ்வளோ வருது. இப்போ நான் இந்த ஷோக்கு எதுக்கு வந்திருக்கேன்? நான் ஒரு நல்ல ஏன்னா வெளியே போட அடிக்க வராங்கோ, அதான் வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம் தானே? ஆமாம் சார். மக்களே, அவரோட பயத்தில் இருக்காரு, வெளியே இருந்தால் எதனா ஆயிடுமோன்று தான் சார் உள்ளே வந்திருக்காரு. ஓகே, உள்ளே அனுப்புவோம். ஒரு என்ட்ரி பண்ணிவிட்டு சார். நான் வீட்டுக்குள் போகலாமா? நான் ஒரு முளை கயிறு தருகிறேன், அதை வாங்கி கொண்டு போய் ஒத்த புளிய மரத்தில் தூக்கில் தொங்குங்கள். சரி, மக்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். நிறைய பேர் நிறைய ட்வீட் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஆண்டவரே நல்லா பேசியிருக்கலாம், அவரே ஷோ ஹோஸ்ட் பண்ணியிருக்கலாம். இந்த விஜய் சேது ரொம்ப ஒரு ஹெட் வெயிட்டாக இருக்கார். முதல்ல அந்த கண்டஸ்ட்டை பேசவே விட மாட்டுறாரு, அது பெண்ணுங்களுக்கு முட்டு கொடுக்குறாரு அப்படிலாம் ரொம்ப ஒரு பேட் ஒப்பீனியன் கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. அது கமெண்ட்ஸை பற்றி நான் ஃபீல் பண்ண போகிறதில்ல. அப்புறம் என்ன நீங்கள் வந்து அது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு சகஜம்தான். நீங்க போய் வந்த? நான் வந்து ஒரு வாரம் ஆச்சுப்பா. வெல்கம் டு மினி பாஸ். இது லுங்கி மார். இது ஆண்டவரே, நான் தான் ஹோஸ்ட்டு. மன்னித்து விடுங்கள், ஏனென்றால் இந்த மேடைக்கு நான் வந்து பழக்கமான விட்டேனா, அதனால் நான் ஒரு பழக்க தோஷத்தில் செய்து விட்டேன். நான் கொஞ்சம் ரொம்ப பயந்துட்டேன், எனக்கு ரொம்ப தூக்கி வாரி போச்சு ஆண்டவரே. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார். தீபாவளி இப்படிலாம் போச்சு. தீபாவளி எனக்கு இது ஒரு திருப்பமான தீபாவளி. ஆமாம் சார், உங்களுக்கு தீபாவளி படம் நல்லபடியாக போயிட்டு கரெக்டாக பாயிண்டை பிடிச்சிட்டிங்க. அமரன் வெற்றி சார், படம் நல்லா வாழ்த்துக்கள் சார் படத்துக்காக. நன்றி 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 நன்றி. அப்புறம் நீங்கள் புது ஹோஸ்ட்டு. ஆமாம் சார். இந்த மினி பாஸுக்கு உங்களை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு சொன்னாங்களே, என்ன கம்ப்ளைண்ட் சார்? ஆமாம் ஆமாம், ஏதோ பொம்பளை பிள்ளைகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, ஆம்பளைங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்கன்னு சொல்கிறேன். நான் அப்படி பண்ணலைங்களே, எல்லாருக்குமே சரிசமமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் இந்த ப்ரோக்ராமை நான் வழி நடத்தினேன். சார் இல்லை சார், ஆக்சுவலி நீங்கள் வந்து எல்லாரையும் வந்து வளன்னு பேசுவீங்க, எனக்கு அது பிடிக்கல சார், அது கடுப்பாக இருக்குது. உனக்கு வாய் ஜாஸ்தி. சொல்ல வேண்டிய விஷயத்த டக்குன்னு சுருக்கமாக சொல்கிறது தானே நம்மளோட ஒரு முறை இல்லையா? ஆமாம் தானே?
ஐயா, ஆமாம் தானே? அதை வந்து நீங்கள் சுற்றி வந்து ரொம்ப நேரம் வந்து என்ன எழவி அது 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 விளக்கம் கொடுப்பது ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்தால்தான் மக்களுக்கு புரியும். என்ன தெளிவு சார், இப்படின்னுவீங்க இப்படின்னுவீங்க. ஐயா இது ரசிகர் சொல்லியிருந்தாங்க கட்டி ஆண்டவரே மறுபடியும் நீங்களே வாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்களே வரணுமா? இல்லை 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 இல்லை, என்னை விட சிறப்பாக செயல்படுகிறார் தம்பி, அவரே அதை செய்யட்டும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? ஏன்னா படம் ஓடிச்சு இல்ல, வரமாட்டார்ல. அத்த படம் நிறைய படம் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், அடுத்து நிறைய அப்டேட் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. ஆமாம் சார். அப்போ அடுத்த அப்டேட் வேறு எதுவும் வந்திருக்கா சார்? ஆமாம், அடுத்த அப்டேட் ஒரு இந்த அமரனுக்கு அடுத்து ஒரு சிறப்பான அப்டேட்டை நான் வந்து உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கிறேன். அப்படியா சார்? ஆமாம் ஆமாம் சார், இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் சார். என்ன ஆர்வமாக இருக்கேன். என்னை பேச விடுவீர்களா சார்? ஒரே ஒரு நிமிஷம் சார். சாருக்கே கோவம் வருது சார். நீங்கள் சார் இப்படிலாம் பேசுவீங்க, சுற்றி பேசிட்டு இருப்பீங்க. இன்னும் அதை தான் நான் இப்பொழுது கூற வருகிறேன். ஆனால் நீங்கள் வந்து என்னை சுத்த விடுகிறீர்கள். இல்லை சார், அது எப்படி நல்லா கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். சரி, ஓகே சார், ஸோ பேசலாம். என்னை இனி யாரும் உலக நாயகன் என்று அழைக்க வேண்டாம் என்று நான் கூறியிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு சிம்பிளாக KH. சார் MH தெரியும், மேன்சன் ஹவுஸ். அதே சார் KH. ஓ, கமலஹாசன். எஸ் எஸ். அதனால் வந்து நீங்கள் யாரையும் வந்து நீங்கள் சார் ஓகே சார், ஓகே சார், சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார். அதனால் நீங்கள் வந்து இதுதான் என்னுடைய முக்கியமான செய்தி என்று இந்த தருணத்தில் உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன். சார் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் தான் சார். ஆமாம் சார், ரொம்ப லென்த்தாக உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் அப்படின்றதுக்கு பதிலாக சிம்பிளாக KH நல்லா தான் இருக்கு. ஒரு நாள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பார்கள்ல? சந்தோஷமாக தான் சார் இருப்பாங்க. ஒரு படம் கொடுத்த மிதப்பு தம்பி, இந்த மேடைக்கு உங்களுக்கு முன்னாடி நான் வந்தவன். ஆமாம் சார். கோபம் என்பது உங்களை அழித்துவிடும். கோபம் என்பது ஒருவருக்கு ஒரு நல்ல குணம் இல்லை என்பதை தருணத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன். கோபத்தை பற்றி இன்னும் நான் நிறைய சொல்லுவேன். சொல்லலாமா? இது கடவுளே அஜித் என்று கூறுகிறார்கள் சார். அது எங்கே போனாலும் வந்துடுது சார். முடிவெட்ட போனால் கடவுளை அஜித்துன்றானுங்க, கோயிலுக்கு போனால் கடவுளை அஜித்துன்றானுங்க, அங்கே போயிட்டு பிள்ளையார் சதுர்த்தியில் போயிட்டு பிள்ளையாரை பார்க்க போனாலும் அங்கே கடவுளை அஜித்துன்றானுங்க. முருகர் பழனி கோயிலில் போயிட்டு திருச்செந்தூரில் செந்திலாண்டவரை பார்க்க அங்கே போயிட்டு கடவுளையே அஜித்துன்றானுங்க. மக்கள் செல்வன் வாழ்த்துக்கள். யாரா நீங்கள்? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமாக. உங்களுக்கு வெக்கம் அருமையாக வருகின்றது சார். சார் ரொம்ப வெக்கமா இருக்கு சார். சார் ரொம்ப வெக்கமா இருக்கு சார். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சரி, மூடுங்கள், வாயை சொன்னேன். சார், அமரன் ஒரு பக்கம் நல்ல ஒரு பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்கு, ஒரு பக்கம் நிறைய சட்ட சிக்கல் பிரச்சனைலாம் வந்துட்டே இருக்கு சார். எப்படி சார் ஃபீல் பண்ணுறீங்க? இதை நான் 2013 நான் சந்தித்து விட்டேன் விஸ்வரூபம் என்ற ஒரு அமர காவியத்தில். ஏனென்றால் அதேதான், என்னை விட நன்றாக ஆடுகிறீர்களே. நீங்கள் எங்கு நடனம் கற்றுக்கொண்டீர்கள்? சார் எனக்கு என்னமோ பண்ணுது சார். வெக்கம் வேண்டாம். ஆமாம் சார். வெக்கப்பட்டால் அவங்க கொஞ்சம் பயமாக இருக்கின்றது. வெக்கப்பட வேண்டாம் சார். அந்த படம் தான் சார், விஸ்வரூபம். ஒரே பாட்டில் குத்திவீங்களே, அந்த படம் தான் சார். அங்கேயும் அது மாதிரி ஆச்சா சார்? ஆமாம், என்னுடைய படங்கள் எல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கும் ஒரு படங்களாக தான் இருக்கும். அதாவது ஒரு படம் கூட ஒரு பிரச்சனை இல்லாமல் சர்ச்சை இல்லாமல் ரிலீஸ் ஆகாதுன்னு அவரே சொல்கிறாப்புல சார். கரெக்ட். அது ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு பிரச்சனை பண்ணுகிறார்கள். ரிலீஸ் ஆவதற்கு முன்னாடியே அதை பார்த்து இதில் இப்படி இருக்கின்றது அப்படி இருக்கின்றது சொன்னால் பிரச்சனை இல்லை. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்று கூறுகிறார்கள். நாம் என்ன செய்வது? நான் சொல்வது கரெக்டு தானே? ஏன்னா ஆமாம் சொல்லுங்களேன். கடுப்பாரு இல்லை, நின்று பாருங்கள் வந்து அவர் என்ன பேசிக்கலாம், மணிக்கு என்ன பேசி இருப்பாப்புல. ஆமாம் சொன்னால் தான் வந்து அவர் உங்களுக்கு. நீங்கள் ஆமாம் சொல்லலாமே சார். நான் ஃபேன் சார். நான் உங்களை பற்றி நான் ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன். அதே ஆமாம் சார், நிறைய பாட்டில் ஒரு கெஸ்ட் ரோல் ஹீரோலாம் பண்ணுறது. இப்போ வந்து ஒன்லி ஹீரோ தான் பண்ணுறேன், வில்லனாக பண்ணுறது இல்லை. இது ஒரு முக்கியமான விஷயம். என்னது சார்? என்ன, உங்கள் மகனுக்கு நீங்கள் வந்து
தினமும் 500 ரூபாய் கொடுக்குறீர்களாமே ஒரு கஷ்ட காலத்தில் இருக்கும்போது. இது வந்து ஒருவன் பேச வேண்டிய பேச்சா இது? என்ன நீங்கள் சொல்லுங்கள். நான் வேறு என் அப்பா வேறு என்று கூறுகிறார். இது ஒரு பேச்சா? நான் உங்களிடம் பல முறை இதை கேட்கலாம் என்று முயற்சி செய்தேன். ஆனால் இந்த மேடையிலே கேட்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை. இப்பொழுது உங்கள் முகம் வந்து மாறுகிறது. என்ன 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 முதல் முறை சறுக்கிறேன் சார். கால் தரையில் நிற்க மாட்டேங்குது. ஆமாம் சார், நான் நிதானமாக இல்லை, என் கால் தரையில் படலை. சம்பந்தாவை கூப்பிடுங்க. இது அவரை ஒப்புக்கொண்டார் இந்த மேடையிலே. அதனால் இதை வந்து நாங்கள் உறுதி செய்கிறோம். இந்த மாதிரி அவருடைய மகன் பேச வேண்டாம் என்று நாங்கள் இதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறோம். நன்றி சார், நான் அக்செப்ட் பண்ணுறேன். நான் வீட்டில் சொல்கிறேன் சார். அந்த தரத்தில் எப்படி சம்மாடி அடிக்கிறேன், அந்த தரத்தில் எப்படி சம்மாடி அடிக்கிறேன். எல்லாம் ஒன்னால. ஆமாம், உங்கள் வீட்டிலேயே கிண்டல் பண்ணிக்கிறார்களாமே, அப்பா வேறு மகன் வேறு, வா இங்கே. ஆமாம் சார், எங்கள் வீட்டில் எங்கள் பையனை நம்ம கலாய்ப்போம், என்ன பண்ணுவோம் சார். அதெல்லாம் எங்கள் பர்சனல் தான் சார். ஆமாம், அந்த பர்சனலை தான் நான் வெளியே கூற வேண்டாம் என்று கூறுகிறேன். புரியுதா? சரி சார். உங்கள் மகனுக்கு இன்னும் முதல் படமே வரவில்லை. ஏதோ பூனிக்ஸ் ஃபீனிக்ஸ் இல்லை, எனக்கு அப்படி தோன்றுச்சு. ஃபீனிக்ஸ் படம் ரிலீஸ் ஆகிவிட்டதா? ரிலீஸ் ஆகி என்ன கிழிக்க போகின்றது என்று நாங்களும் பார்க்கிறோம். அது ஒரு அமர காவியமா இல்லை என்னமா ஒரு காவியம் என்று நானும் அதை அடுத்த படம் சார். அடுத்த படம் என்னுடைய அடுத்த படம் அப்படி அனைவருக்கும் தெரியும். தக் லைஃப். ஆமாம் சார், டீசர்லாம் பார்த்தேன். நீங்கள் வந்து இந்த ஜன்னல் ஓப்பன் ஆகுது, அந்த ஃபேஸில் வந்து ஒரு சின்ன வயசு கமல் காட்டுறாங்க. அப்புறம் நம்ம எஸ்டிஆர் சும்மா ஒரு இறங்குற ஜடையை போட்டுன்னு ஒரு மோனதாளத்தோட டான்ஸ் ஆடுறாரு. அப்புறம் ஃபைட்டில் ஏதோ ரத்தம் தெரிக்குது. நல்லா பண்ணிருக்காங்க சார். நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. படம் ஐயா, என்னால் நீங்கள் தப்பாக எடுக்காதீர்கள். இந்த மாதிரி ஆட்களை உள்ளே நுழைய வேண்டாம். அதே போல இங்கே ஒரு ரசிகர் என்று என்னை கூறினீர்களே, அவனை முதல் வெளியே அடித்து ஈமு சங்கரை முதல் வெளியே துரத்தணும் சார். சொல்லிட்டு நன்றி. நான் வந்து வீட்டுக்குள் செல்லலாம். ரொம்ப நேரம் என்னை நிற்க வைத்து சாரி சார். சார் எனக்கு ஆக்சுவலாக விட்டது இல்லை சார். ஆக்சுவலாக உங்கள் பெரிய தீவிர ஃபேன் சார். உங்ககிட்ட பேச ரொம்ப நாள் ஆசை, கனவு. உங்களை பார்த்து நான் வாழ்ந்தேன் சார். சார், எங்கள் அப்பா உங்களோட தீவிர ஃபேன் சார். எங்கள் அம்மாவோட உங்கள் தீவிர ஃபேனு. அப்புறம் என் ஒய்ஃப் என் தீவிர ஃபேனு. அப்புறம் எங்கள் அக்கா இருக்கலாம், அவங்க தீவிர ஃபேன். எங்கள் அக்கா வீட்டுக்கு இருக்கலாம், தீவிர ஃபேன். நீங்கள் என்னை சொல்லிவிட்டு நீங்கள் முக்கை போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் சார். நான் மல்லை போகலாமா? சரி சார். ஏனென்றால் வயதாகி விட்டதல்லவா சார், நிற்க முடியவில்லை. உலக நாயகனே என்று கூற வேண்டாம். நாயகனே. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நன்றி, வணக்கம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.